ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை தெரியுமா இந்த வார்த்தை? தேவனுடைய ரகசிய வருகையை நம்பாமல் இருக்கிற அநேகருக்கு இது ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்படி? குடும்பம் இருந்தது அவனுக்கு, குமாரர் குமாரத்திகள் இருந்தார்கள், பூமியிலே அவன் வாழ்ந்தான். ஆனாலும் அவன் நெருக்கத்தை தேவனோடு வைத்திருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். தேவனோடு உறவாடி கொண்டிருக்கையிலே ஏனோக்கு காணப்படாமல் போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவஜனமே, இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிறதிலே, தேவனை முதன்மையாக வைப்பதிலே, வசனத்தை கையாள்வதிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? நம் குடும்பத்தை குறை சொல்லுகிறோம், மற்றவர்களை குறை சொல்லுகிறோம், நம்முடைய சரீரத்தை குறை சொல்லுகிறோம். இது எல்லாம் எனக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நினைத்து பாருங்கள். ஏனோக்கு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது, அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்பத்தோடு கூட அவன் தேவனையும் விடாதபடிக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவரோடு நெருங்கி இதோ அவரை அன்பு செலுத்தி, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். எனவேதான் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இன்றைக்கும் தேவ ஜனமே, நாம் எதையும் சாக்குபோக்கு சொல்லாதபடிக்கு, தேவனை ஆராதிப்பதில் யாரையும் நாம் சாக்குபோக்கு சொல்லாதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் நாம் சாக்குபோக்கு சொல்லாதபடிக்கு ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்போம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஏனோக்கு உம்முடைய சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டது போல நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட ராஜா அநேக சாக்கு போக்குகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வாழாதபடிக்கு, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்காதபடிக்கு அநேகரை ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தடையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனோக்கை போல உம்மை மாத்திரம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஓட, உம்மை மாத்திரம் அப்பா துதித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.